தீபிகா, தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவிழந்து கரையை கடந்த நிலையில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை உருவாகிறது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு திசை நோக்கி நகரும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வட தமிழக மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் நாளை மறுதினம் முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதியை ஒட்டி உருவாகியுள்ள இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் புயல் சின்னமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது, வானிலை நிலவுகிறது என்றும் வானிலை நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் நாளை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு அது நகரும் திசை, அதன் பின்னர் அது வலுவடையும் போக்கு ஆகியவற்றை வைத்து அது புயலாக மாறுமா மாறாதா என்பது நாளை மறுதினத்திற்கு பிறகுதான் தெரிய வரும். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக மாவட்டங்களில் கணிசமான அளவு மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய வானிலை மையம் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தீபிகா.